இப்படி அவருக்கு. ஆ. இப்ப முதல்ல அவனுடைய இயற்பெயர் என்ன? இவருக்கு இயற்பெயர் என்ன? எனக்கே சரியா தெரியல. இப்ப திருமாவளவன்ங்கிறது இவரு வச்சுக்கின பேரு. பெரும்பாலும் அப்பன் தான் பிள்ளைக்கு பேர் வைப்பான். எந்த உலகத்திலயும் பிள்ளை அப்பனுக்கு வச்சது பேர் வச்சது கிடையாது. ஏன்னா பிள்ளைங்கிறது அப்பனுடைய சொத்து. தாய் தந்தையருடைய சொத்து. திருவள்ளுவர் தெளிவா குடுப்பாரு. "தம் பொருள் என்ப தம் மக்கள். மற்று அவர் பொருள் அவரவர் வினையால் வரும்பாரு." ஒரு கணவன் மனைவி தாய் தந்தையினுடைய சொத்தே தான் பிள்ளைதான். நீ ஆளாகி உன் சிந்தனை வந்து நீ கல்யாணம் பண்ற காலகட்டத்தில் தான் நீ தனிப்பட்டவன். அது வரைக்கும் பெற்றோருடைய சொத்து. அப்ப பெற்றவங்க என்ன பேரு வைக்கிறாங்களோ அந்த பேரோட தான் நீ இயங்கணும். இவரு தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, பெரியார் மட்டும் தான் பெரியாரு, வேற யாரும் பெரியாரு கிடையாது. அதுக்கு வேற ஒண்ணு வேற சொல்லியிருக்காரு. அவரே பேர மாத்திக்கலையா? ஈவே ராமசாமி நாயக்கருங்கிறதுல, அது முதல்ல நாயக்கர போட்டிருந்தாரு. பின்னாடி இந்த சாதி ஒழிப்பு பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகு நாயக்கர் எடுத்துட்டாரு. ஈவே ராமசாமி தான் போட்டுக்கினாரு. அவர் நினைச்சிருந்தா எந்த பேரை வேணாலும் வச்சிருக்கலாம் புதுசா. பின்னாடி வச்சாங்கல்ல, தட்சிணாமூர்த்தி, வி அ கருணாநிதி அண்ணன், சாரங்கபாணி வீரமணி அண்ணன், நாராயணசாமி நெடுஞ்செழியன்னு பேரு மாத்திக்கின மாரி, அவர் நினைச்சா மாத்திக்கலாம். அவருக்கு இருந்த அறிவு கூட நீங்க ம். தந்தையார் வச்ச பெயரையே மாத்திட்டீங்க.